வணக்கம். இந்த வீடியோ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் 2 சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம் டிப்ஸ் வீடியோ. ஏற்கனவே 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதே போல் 2 மார்க் கொஷின்ஸ்க்கோட வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். ஓகேவா? ஸோ இந்த வீடியோலையும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ட்ரைவ் லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ட்ரைவ் லிங்க் கொடுக்குறேன். நேற்று வீடியோவில் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ராப்ளம் வந்தால் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போ மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸுக்கு ஃபார்மேட்டாவது அட்லீஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதோட ட்ரைவ் லிங்க்கையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அட்லீஸ்ட் ஃபார்முலாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாமுக்கு பாஸ் ஆகிற அளவுக்காவது அட்டன் பண்ண முடியும் இல்லையா? ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். நல்லா படிக்கிறவங்கெல்லாம் இந்த சாப்டர்ஸ் எல்லாத்துக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எந்த சாப்டரில் ஃபார்மேட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா கேஷ் பட்ஜெட். ஓகே, ஸோ கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளமில் எந்தெந்த மந்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க கொஷினில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கேஷ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு காலம் பர்டிகுலர்ஸ் காலம் ஓப்பன் பண்ணணும். அடுத்து இந்த 3 காலம் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ எத்தனை மந்த்து கொடுத்துருக்காங்களோ அத்தனை மந்த்துக்கு நீங்கள் காலம் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அதில் ஆரம்பிக்கணும். கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு மந்த்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த மந்த்துக்கெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான். ஓகேவா? அது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஏப்ரல் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இப்போ ப்ராப்ளமில் இந்த 3 மாதம் அப்படின்னா ஏப்ரல் மந்த்துக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிடுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா? கையில் பணம் வந்திருக்கோம் இல்லையா? அதுதான் ரெசிப்ட். ஸோ சேல்ஸ் பண்ணி என்ன பணம் வந்தது, டெட்டாஸ்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணது என்ன அமௌண்ட்டு உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் பணம் உள்ளே வர்றதுன்னு. அந்த பணம் உள்ளே வர்றதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பணம் பேமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ எதெல்லாம் பே பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ணுவீங்க, வேஜஸ் கொடுக்குறது பேமெண்ட்டு தான், சேலரி கொடுக்குறது ரெண்ட்டு. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட்டை கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாலே 10 மார்க் ப்ராப்ளம்னா உங்களுக்கு கண்டிப்பாக 3 மார்க் 4 மார்க் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸில் ஆரம்பிக்கணும். ஆட் ரெசிப்ட் லெஸ் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணி வர்றது தான் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். இந்த மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் அடுத்த மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் போட தெரிஞ்சவங்க ப்ராப்ளம்க்கான வீடியோ கொடுத்துருக்கேன் லிங்க்கு பாருங்கள். மற்ற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ப்ரீஃபாக அதில் இருக்கும். தெரியாதவங்க அட்லீஸ்ட் இந்த ஃபார்மேட்டாவது போடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்ட்டும் பெர் யூனிட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன தான் நீங்கள் ஃபார்மேட் படிச்சுக்கிட்டாலுமே நீங்கள் இந்த சம்மை வீடியோ பாருங்கள், புரிஞ்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் 5 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். சேல்ஸ் இன்ஃபர்மேஷனில் ஆரம்பிக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் இருந்ததுன்னா லெஸ் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணணும். இதுதான் ஆன்சர். ரொம்பவே சின்ன ப்ராப்ளம் தான். உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அத்தனை காலம் ஓப்பன் பண்ணணும். ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் கியூ, ப்ராடக்ட் ஆர் அப்படின்னா அந்த 3த்துக்குமே நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் சேல்ஸ்லேருந்து ஓப்பனிங்கை மைனஸ் பண்ணணும், க்ளோசிங்கை ஆட் பண்ணணும். இதுதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ அடுத்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பட்ஜெட்டுக்குமே அதே தான். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னா சேல்ஸில் ஆரம்பிக்கணும். ரா மெட்டீரியல்ஸ்னால் கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல். அதே மாதிரி தான் ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பட்ஜெட் சாப்டரில் இந்த 4 தான் உங்களுக்கு ஃபார்மேட்டு. இந்த 4 ஃபார்மேட் தெரிஞ்சது அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ டெபிட் சைடு எல்லா எக்ஸ்பென்சஸும் எழுதணும். கிரெடிட் சைடு இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் போட தரல அப்படின்னாலும் கண்டிப்பாக மெட்டீரியல்ன்றது எக்ஸ்பென்சஸ், லேபர் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அதெல்லாம் டெபிட் சைடில் எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க அமௌண்ட்டையாவது கேல்குலேஷனில் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து கிரெடிட் சைடில் என்னென்ன வரும்னா ஒர்க் சர்டிஃபைடு,
ஒர்க் அன்சர்டிஃபைடு மெட்டீரியல் ரிட்டர்ன்டு இருந்ததுன்னா வரும். ஓகேவா? அண்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் இஷ்யூடு டெபிட் சைடு வரும். பிளான்ட் ஹையர் சார்ஜஸ், ஓவர் ஹெட்ஸ்னாலும் எக்ஸ்பென்சஸ் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டையாவது தெரிஞ்சுக்கிட்டு போங்க. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு ஓரளவு நீங்கள் ஸ்டெப் மார்க் வாங்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட். இதையெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து ட்ரைவ் லிங்காக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் காஸ்டிங். ஸோ ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ப்ராசஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 3 ப்ராசஸ் இருக்குன்னா 3 ப்ராசஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் எக்ஸ்பென்சஸ் வரும், இந்த பக்கம் வந்து லாஸஸ் வரும். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க. பாருங்கள், ப்ராசஸ் 2க்கு என்ன, ப்ராசஸ் 3க்கு என்ன, அதே மாதிரி தான் எக்ஸ்பென்சஸ். இந்த பக்கம் லாஸ், அப்நார்மல் லாஸ், நார்மல் லாஸ் வரும். இந்த பக்கம் அப்நார்மல் கெயின் வரும். அப்நார்மல் லாஸ், அப்நார்மல் கெயின் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க. மார்ஜினல் காஸ்டிங் சாப்டருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புக்கில் எந்த பேஜ் நம்பரில் உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஃபார்முலாஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நான் ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்ஸுக்குமே என்ன கொடுத்துட்டேன், ஃபார்மேட் கொடுத்துட்டேன். அந்த ஃபார்மேட் எல்லாம் ட்ரைவ் லிங்காக கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 2 மார்க் கொஷின் அதுக்கும் வந்து வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். 5 மார்க் 10 மார்க் இந்த புக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 10 மார்க் நான் ட்ரைவ் லிங்காக கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.